ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வித்தியாசமான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்து செய்ய போகிறோம். என்னடா வித்தியாசமான மெத்தட் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் வந்து செய்ய போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோகோ-கோலா தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருமா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு வித்தியாசமாக வருதா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோகோ-கோலாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். கோகோ-கோலாவை ஆட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவி கம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா டப்பா, இதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் செய்யறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டரை வந்து ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமானது கிடைக்க போகுது. சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோகோ-கோலா ஆட் பண்ணுறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைம் வந்து ரெடி பண்ணிடணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கடைசி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட இருக்கிற அளவு வந்து தெரியாது. நீங்கள் கோகோ-கோலா வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் செய்கிறதுக்கு கம் இல்லைன்னா நம்மளுக்கு சரியாக வந்து வராமல் போயிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம் வந்து ஊற்றிக்கிறேன். நான் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 2 டப்பா கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, இதை வந்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பா வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இந்த சின்ன டப்பாவையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஊற்றியாச்சுங்க. நீங்கள் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் கம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து வந்துடும். நீங்கள் ஆக்டிவேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேமரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் க்ளூ இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சுங்க. ஊற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இதையே ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதான் சிம்பிளான மெத்தடில் வந்து ஸ்லைம் வர்றது. ஆக்டிவேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஊற்றிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதில் அதை தான் வந்து ஆக்டிவேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் வந்து எந்த மெத்தடில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக வந்துருச்சு பார்த்திங்களா ஸ்லைமு. ஸோ இப்படி தாங்க வரும். செம்மையாக இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கோகோ-கோலா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டித்தன்மை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி ஃபோர்ஸாக. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து ஓரளவு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஸ்லைம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோகோ-கோலா வந்து ஊற்ற போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 தடவை இது பண்ணிட்டோம் அப்படின்னா கையிலையும் ஒட்டாது. நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கோகோ-கோலா வந்து ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோகோ-கோலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன அளவில் வந்து செய்கிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்லைமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த முறையாக வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் லேஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. பசை மாதிரி வருங்க. ஸோ அதுதான் இந்த இதோட இதுவே. இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இப்போதைக்கு செஞ்ச வரைக்கும் நான் காட்டுறேன். அப்படியே வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப லேஸ் ஆயிரும். அப்படியே வந்து பசை மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையில் வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து நான் கைட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோகோ-கோலா கொஞ்சம் போல். ஓகே, ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதுக்கடுத்து தேவைங்கிற அளவு ஆஃபீஸ் க்ளூவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். மிக்ஸ் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி தாங்க வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் நம்மளுக்கு வந்து வரும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பாருங்கள் இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குங்க. இது வந்து ஸ்லைம்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் தான் இது. இப்போ வந்து இருங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இன்னும் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாருங்கள் இதாங்க கோகோ-கோலா ஸ்லைம்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும், அப்படியே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கே இது வந்து பார்த்தீங்கன்னா புது இதாக தாங்க இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கொக்கோ கோலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டித்தன்மை வந்து இந்த மாதிரி வரணுங்க. வந்ததுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இது இருக்கணுங்க, க்ளூ இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது, ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் இருக்கும். அது வந்து வித்தியாசமாக இருக்குங்க. இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸ்லைம்லேயே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான இதை வந்து நீங்கள் உங்களால் வந்து இதில் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுதாங்க இந்த இதில் உள்ளது. பாருங்கள், கொக்கோ கோலா ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. அன்றைக்கி வந்து பார்த்திங்களா மேஜிக் ஒரு இது வந்து பண்ணும் பார்த்திங்களா, லிக்யூடு அந்த மாதிரியே வந்து இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்காது. இதை வந்து இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து இப்போ பாருங்கள் கலந்துக்கிட்டே இருக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அது கட்டித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கட்டித்தன்மை கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது வந்து விளாட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாஃப்டாக இருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபோர்ஸ் காமிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளறமோல வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டியாயிருங்க. நல்ல கட்டியாகி உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா அப்படியே தண்ணி ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்லைமாக இருக்குங்க. நான் வித்தியாசமாக இருக்குது நான் கூட நினச்சேன். கொஞ்சம் நேரம் வந்து கிளறாமல் விட்டுட்டோம் அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லிக்யூட் மாதிரி தண்ணியாக வந்துடுதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளறமோல வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வருது. ஸோ இதுதான் இதில் உள்ளது. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் எடுத்தோம் அப்படின்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கணுங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா வந்து கலக்குனீங்க அப்படின்னா ஸ்லைமாக வந்து வந்துருங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ எடுத்தேன் அப்படின்னா நல்லா ஸ்லைம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளாட்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் மாதிரி போயிருதுங்க. எனக்கே வித்தியாசமாக இருக்குது. இது வித்தியாசமான ஸ்லைமாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சூப்பராக வந்து விளாட முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் விட்டிங்க அப்படின்னா அப்படியே லிக்யூட் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரியே போயிடும். அப்படியே வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொக்கோ கோலா ஆட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து நடக்குது, ஸ்லைம்குள்ளேயே. இது வந்து சிம்பிளான மெத்தடில் நம்ம செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் விளாட்றதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.